Taste the Daily. வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர், தென்காசி, நெல்லை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர வேண்டும், கிராம உதவியாளரின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி அரசாணையை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடிநீர் ஓடையில் கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சோலூர் வட்டம் மற்றும் அம்பேத்கர் நகர் ஆகிய பகுதிகளுக்கு வரும் குடிநீர் ஓடையில் கழிவுநீர் கலப்பதாகவும் குப்பைகள் குவிந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். இந்த டேங்க் ஒன்று இருக்கு, இந்த தண்ணி அம்பேத்கர் காலனிக்கு போகுது, அதுக்கு தாண்டி ஒரு கிணறு கட்டிருக்காங்க, அந்த கிணறு ஹாஸ்பிட்டலுக்கு, இந்த சாக்கடை தண்ணி அத்தனையுமே ஹாஸ்பிட்டல் போகுது. இதுக்கு 5-6 வீடு இருக்கு, அத்தனையும் அவங்களுடைய பாத்ரூம் தண்ணியெல்லாம் எங்கே வருது, காவாய்க்கு வருது. இது எந்த அரசு அதிகாரியும் இன்னும் நடவடிக்கை இல்லை. இதுக்கு ட்ரைபல் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மெட்டுக்கல், பாயூர், கம்பையூர், கொடகூர் அத்தையும் தண்ணி தான் போகுது. இந்த தண்ணியை குடிச்சிட்டு மக்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க? காய்ச்சல் சீக்கிரம் வருது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகாவிற்குட்பட்ட அகமலை ஊராட்சியில் 15க்கும் மேற்பட்ட மலை கிராம விவசாயிகள் வனத்துறையினரின் நிலம் காலி செய்யும் முயற்சியை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அகமலை ஊராட்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் 5000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்றனர். 400க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நிலங்களை காலி செய்ய நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதால் நிலங்களை பாதுகாக்க அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாய நிலங்களுக்கு தேவையான வசதிகளை மறுக்கும் நடவடிக்கையை நிறுத்த வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுகிறது.